மக்களே, போன வாரம் நாங்க குக்கு வித் கோமாளி பார்த்தோம். அதுல லிஸ்டா இன்கிரீடியன்ட்ஸ் அதை நம்ம கோமாளிஸ் ஞாபகம் வச்சு குக்ஸ் கிட்ட வந்து சொல்லணும். ஆனா பாவங்க, எல்லா கோமாளிஸும் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா எங்களை நம்பி இருக்கிற ஜீவன்களை எப்படி காப்பாத்துறது? சரி, நம்ம ஸ்டோனேஜ் பாக்ஸ் தான் இருக்காரே, அவர்கிட்ட போய் கேட்போம். என்ன சார், வேற மொழியில பேசுறீங்க? புரியலையே ஸ்டோனேஜ் பாக்ஸ். சப்பா, மறுபடியும் அதே தான் சொல்றீங்க. வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, கத்திரிக்காய் 1, எண்ணெய். ஸ்டோனேஜ் பாக்ஸ், நீங்க கிரேட். ஒவ்வொரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரை ஞாபகம் வைக்கிறது அது ஒரு ரைம்ஸ் மாதிரி ஈஸியா மைண்ட்ல போய் ஒட்டிக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா. நம்ம பிரெயின் எப்படின்னா, சின்னதா குயிக்கா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஞாபகத்துல இருக்கும். அது சரி, ஆனா எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னு கேட்குற உங்க மைண்ட் வாய்ஸை நாங்க கேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் ஸ்லீப் சாண்ட்விச் மெத்தட். நாம படிச்ச விஷயம் எல்லாம் நம்ம தூங்கக்குள்ள தான் நம்ம பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகுமா. இதனால நாம தூங்காம படிக்கிறத விட ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு படிச்சா ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல எல்லா மேட்டரும் சேவ் ஆகும். அப்புறம் சாப்பாடு முக்கியம் பிகிலு. இது பாட்டி சொன்ன ட்ரிக். அத்திப்பழம், அதாவது ஃபிக் ஃப்ரூட்ல நம்ம பிரெயினுக்கு தேவையான எல்லா பொட்டாசியமும் நிறைய இருக்கு. ஸோ எக்ஸாம் முன்னாடி பாட்டி சொல்ல தட்டாம கேட்டு எங்களுக்கு இது செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இதோட ரெப்பிட்டிஷன் சின்ன வயசுல இருந்தே நம்ம மெமரிஸ், ஆல்பபெட்ஸ் எல்லாமே ஒரு பாட்டாவோ இல்ல ஒரு கனெக்ஷன் போட்டோ மறுபடியும் சொல்லி சொல்லி தான் ஞாபகம் இருக்கும். ரிப்பீட் அண்ட் லேர்ன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. விஸ்வரூப ஞாபக சக்தி. மக்களே, நீங்க யூஸ் பண்ற மெமரி டெக்னிக் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.